A lot of y'all wouldn't expect it. All I see this beat is way above hectic. I've been elected, so y'all best see. Hey Lakshmi. ஐயா. ஓ நீயா? புது ஸ்கூட்டர். சரிங்க. ஜாக்கிரதை. கீரல் விழாத அளவுக்கு தொடங்க. புரிஞ்சுதா? டேய் சுப்பி. உன்னை பெரியண்ணா கூப்பிட்டாரு. சுப்பியா? சுப்புராஜ் MA LLB. Advocate. Give respect and take respect. ஏப்பா லாயரே இப்படி லேட்டா வந்தா எப்படி? லாயர் சார் புதுசா ஸ்கூட்டர் வாங்கியிருக்காருயா. ஸ்கூட்டரா? எங்க அப்பா காலத்துல வக்கீலுங்க சைக்கிள் வாங்க கூட காசு இல்லாம நடந்தே கோர்ட்டுக்கு போவானுங்க. உனக்கு மட்டும் எப்படா வசதி வந்தது? டேய் கால, இந்த ஸ்கூட்டர் எடுத்துட்டு போயிட்டு அந்த மூலையில எங்க அப்பாவோட சைக்கிள் இருக்கு பாரு, அத கொண்டு வந்து இந்த வக்கீலுக்கு கொடு. வக்கீலு எவ்வளவு தூரம் ஆனா ஓட்டிட்டு போ, ஒரு ப்ராப்ளம் இருக்காது. சாவியா கூட கொடுக்க மாட்டேன். திமிரா லாயரு, வாய் நீளுது. வாய் மட்டும் இல்ல, கை கூட நீளும். இன்னும் வேற யாருக்காவது கீ கேக்குற தம் இருக்கா? என்னடா மூளை வந்த குரங்கு மாதிரி மூஞ்சில ஒரு கடுப்பு? ஒண்ணும் இல்ல சார். டேய் வெள்ள லட்சுமி சாவி கொடுத்துட்டு போய் வாங்கிக்கோ. சரி சரி வா வா, வந்து சொரிஞ்சு விட, இடுப்புக்கு கீழே அரிக்குதுடா. சார் நான் MA LLB சார். உங்க இடுப்பு எப்படி சார் சொரிவேன்? முதல்ல அந்த எண்ணத்தை மாத்திக்கிட்டு வேற ஏதோ வேலை கொடுங்க சார். பாக்குறேன். சரிடா, எப்ப பாக்குற வேலையை போய் பாரு. ஓகே சார். நல்லா தோவே, நீ துவைச்சா ராத்து போறதுன்னு அண்ணா சொன்னாரு. என் ஜட்டி கூட இருக்கு, துவைச்சு படு. இது என்னடா முழிக்கிற? வாங்கி சுத்து, ஜாக்கிரதையா சுத்தணும். இல்லனா டமால்னு வெடிக்கும், நீ செத்துருவ. போன ஞாயிற்றுக்கிழமை மீந்து போன பிரியாணிய ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கேன், அதை எடுத்து நம்ம சுபிக்க கொடுறா, வயிறார திங்கட்டும். சரிங்க ஐயா. தானம் செய்யறதுல நீங்க தரித்திரவாதிங்க. திமிரா? ஐயா இல்ல 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 சுவாமி, நான் உங்களுக்கு பூஜை பண்ணிருக்கேன், புனஸ்காரம் பண்ணிருக்கேன், தேங்காய் உடைச்சிருக்கேன், நைவேத்தியம் வச்சிருக்கேன். இருந்தும் அந்த ராட்சசங்க கிட்ட இருந்து என்னை காப்பாற்ற மாட்டேங்கிறீங்களே. ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு சாமி, உங்களை நம்புறதை விட பேயை நம்பி தொலைச்சிடலாம். பேய கூட்டம்னு வந்துருச்சா? பக்தா, ஐயோ பேய் பேய்! பைத்தியக்கார பக்தா, நான் பேய் அல்ல, உன் தெய்வம். நீங்க கடவுளா? ஆமா, நான் கடவுள். நீங்க கடவுளா இருந்தா மறைஞ்சு போக பார்க்கலாம். You want light off? யா. மறுபடியும் வாங்க பார்க்கலாம். நீங்க நிஜமாவே தெய்வம் தான் சாமி, தெய்வம் தான். சாமி தேவக்கா, நீங்க வரலையா சாமி? இதுதான் பேராசங்கர். சாரி சாமி, நிறைய கெட்டப்புல பார்த்திருக்கேன், ஆனா இந்த மாதிரி ஒரு கெட்டப்புல பார்த்ததே இல்ல. நீங்க எந்த ஒரு சாமி? சாமி தாய்லாந்து தெய்வங்கள் கண்ணா. தாய்லாந்து சுவாமிக்கு தமிழ் எப்படி தெரியும் சுவாமி? தொண்டையிலிருந்து வரும் சப்தங்களுக்கு மொழி என்னும் அர்த்தம் கொடுப்பதே நாங்கள் தானடா. எனக்கு தமிழ் தெரியாதா? உங்க பேர் என்ன சுவாமி? மூங்வாங் டோனிஜா. மூங்வாங் டோனிஜாவா? அவரு தாய்லாந்து ஆக்ஷன் கிங் தானே? பக்தர்கள் இறைவனின் பெயரை வைத்துக் கொள்வது சகஜம் தானே சுப்புராஜ் LLB. சுவாமி, என் பேரோட சேர்த்து என் டிகிரி சொல்றீங்களே சுவாமி? உன் ப்ராப்ளம்ஸ் கூட எனக்கு தெரியும் கண்ணா. அப்படின்னா இந்த தர்த்தர முடிச்சவனோட ப்ராப்ளம் அவ்வளவு தூரத்துக்கு தெரிஞ்சுச்சா சுவாமி? அதனால ஒரு காரியம் பண்ணு. சொல்லுங்க சாமி. இங்க இருந்து கம்பி நீட்டி காணாம போயிடு கண்ணா. ஒரு தடவை ட்ரை பண்ண சாமி. ஒரு தடவை 2-3 தடவை ட்ரை பண்ணேன். பரதேசி அதர்வா மாதிரி இழுத்து நுந்திக்க போட்டாங்க. ஓஹோ, அப்படின்னா இதுக்கு வேற முடிவு எடுப்போம். என்ன முடிவு சாமி? இவர் யார் சுவாமி? குஞ்சாக்கா கோபன். என்னது ஜெட்லி ஜாக்கிச்சானா? சாரி சுவாமி, நீங்களும் தாய்லாந்து சுவாமி தானே? நீங்க போனதுக்கு அப்புறம் அவங்க என்ன தேடி வந்துட்டா? அவங்க வராம நம்மால மேனேஜ் பண்ணுவாரு. என்ன செய்வீங்க சாமி? நீ அப்படின்னா என்ன சாமி? நீ டிக்கெட் வாங்கிட்டேன்னு சொல்ல போறேன். செத்து போனவனை எவனும் தேட மாட்டான் பக்தா. ஆஹா, பிரில்லியன்ட் ஐடியா சுவாமி. அதனால தான் சொல்றேன், லேட் பண்ணாம ஓடி போயிடு. தெய்வங்களுக்கு எல்லாம் முன்னாலே தெரியும். தேவையில்லாம சந்தேகப்படாம ஓடி போடா முட்டாளே. ஜெய் டோனிஜா சுவாமிக்கு ஜெய் ஜெய் ஜெய். ஜெட்லி ஜாக்கிச்சா சுவாமிக்கு ஜெய் ஜெய். போயிட்டானா? ஒரு வழியா என்ட்ரி ஈஸி ஆயிடுச்சு. சொல்லிட்டாளே.
பூஜா ஜடையில இருந்து ரோஜாவை பிடிங்கினே அவ்வளவு நல்லா இருக்கா? வாடி போயிருச்சுன்னு. பூஜாவா? ரோஜா. அப்ப ரோஜா? அப்ப ரோஜாவை எதுக்காக எடுத்த? பூஜாவை எடுத்து அடிப்பால. அப்ப நான் உனக்கு முத்தமாட கொடுத்தேன். காலேஜ்ல ஃப்ளையிங் கிசஸ் எங்க எனக்கு ஒண்ணு கொடு. நல்லா இருக்கா சார்? ஏன் பொண்ணுங்களுக்கு கொடுத்தாதான் நல்லா இருக்கும் சார். என்ன ஒரு அழகான ஆன்ட்டின்னு நினைச்சுக்கிட்ட கிஸ் கொடு. நீங்க வேற சார், உங்க நினைச்சு போன மூஞ்ச பார்த்தா எப்படி சார் மூடு வரும்? எனக்கு உன்னை பார்த்தா நல்ல மூடு வருதுடா. பரவாயில்ல, முத்தம் கொடுடா. வேணா சார். என்னடா சிவசங்கர் மாஸ்டர் மாதிரி நெளிகிற? வெக்கமா இருக்கு சார். வெக்கமா? எதுக்குடா? இத்தனை பேர் முன்னாடி நீங்க கேட்டா எனக்கு வெக்கமா இருக்காதா? நீ முட்டை போடாத கோழியா? சீப்போ. நீ வாட்டர் டேங்க் க்ளீன் பண்ணு. அவ்வளவு கஷ்டம் உனக்கு வேண்டாம். இந்த மூடியால அள்ளி ஊத்து. அட பாவி, தண்ணி குடிக்கிறதுக்குள்ள குத்துனா எப்படிடா? எதுக்காடா குத்துன? இந்த ஊசி போட்டா உங்க மலச்சிக்கல் மாயமாயிடும். மலச்சிக்கல் நான் எப்படா சொன்னேன்? ரொம்ப நாளா சிக்கலா இருக்குன்னு தானே புலம்பிக்கிட்டு இருக்கேன். வணக்கங்க. யாரையா போட்டு தள்ளுறதுக்காக போயிட்டு இருக்கீங்களா? போங்க போங்க. வணக்கம் சார். யாருப்பா தம்பிங்களா நீங்க? சுப்பராஜோட சொந்தக்காரங்க சார். சரி, சுப்பி எங்க போயிட்டாரு சார். எங்க போயிட்டா? எங்க மாமா டமால் காலால வச்சு கவால போயிடுச்சு. புரியலையே. செத்து போயிட்டாரு சார். தூளடாங்கடா. எப்படா நடந்துச்சு? கபால கலங்கி. அது என்னது? இந்த கபால தான் சார். ராத்திரி எங்க பாட்டி வாசத்தை அடிக்கி வாங்கி வந்துட்டாங்க. பாக்கெட்ல பணம் இல்லாம மாமா லாரியில ஏத்திட்டு போனாரு. இருட்டுல லாரி டிரைவர் மரத்துல மோதிட்டான். வாசல்ல பாட்டியோட டெட் பாடி. சாவு வீட்டுல மாமா டெட் பாடி. சாகரத்துக்கு 1/2 மணி நேரம் முன்னாடி கூட உங்க நல்ல குணத்தை பத்தி புகழ்ந்து ராமருக்கு அணில் மாதிரி, பிள்ளையாருக்கு எலி மாதிரி பக்கத்திலேயே இருந்து நீங்க சேவை பண்ணணும்னு சத்தியம் வாங்கிட்டு போயிட்டாங்க. என்கிட்ட சத்தியமும் என்கிட்ட கடனும் வாங்கிட்டு போயிட்டாரு சார். சுப்பிக்கு ஏமல இவ்வளவு இது இருந்துச்சா? சரி நல்லா அமுக்கு. எவ்வளவோ இருக்கு சார். அதனாலதான் கஷ்டப்பட்டாலும் எங்க 2 பேரையும் லா படிக்க வச்சேன். கொடுமை, அவன் ஃபெயில் ஆயிட்டா நான் பாஸ் ஆயிட்டேன். அதனால என்னடா இப்ப 2 பேரும் லாயர் தானே? அதாவது இந்த சுப்பி பையன் நன்றி விசுவாசத்துல நம்ம வீட்டு நாயை விட மிஞ்சிட்டான். நாயை விட சுப்பி தான் பெரியவன். சுப்பியோட போட்டோவை ஹால்ல வச்சு அவனுக்கு மாலை போடுங்கடா. சரி, உங்க பேர் என்ன தம்பிங்களா? என் பேரு சேகர். அவரு பேரு ஊட்டாலக்கடி தான தம்படி உமுடி பங்காரு சுந்தர பாண்டியன். பேரை கேட்டா இவ்வளவு நீளமா சொல்ற? இதோட நீளமா இருக்கும். பெரியப்பா, யார் இவங்க? நல்லா வாதாடுவியா? சூப்பரா வாசி பார்த்தேன். கோர்ட்ல நல்லா வாதாடுவான்னு சொல்ல வந்தேன். போக போக நீங்களே பார்க்க போறீங்க எங்க திறமை எப்படி. நிறுத்துங்கடா. நந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம எல்லாருமே சாப்பிடணும். அட பாவி, சாமிக்கு விரதம் இருக்கிற மாதிரி இந்த உண்ணாவிரதம் இம்சை தாங்க முடியலடா. 3 நாளா அவளும் சாப்பிட மாட்டேங்கிறா, நீயும் எங்களை சாப்பிட வர மாட்டேங்கிற. உன் கல்யாணம் என் சாப்பிடதான் முடிய போகுது. வயிறு பசியில எரியுதுடா. இப்ப ஏன்டா கத்தியில குத்துன? கத்தி குத்து இல்ல, ஊசி குத்து. எரியுதுன்னு சொன்னீங்கல்ல, இந்த ஏஜ்ல இந்த டைம்ல எரிய கூடாது. டேய், நான் வயிறு பசியில எரியுதுன்னு சொன்னடா, நாசமா போறவனே. ஏன்டா பாவி, நீ மனுஷ டாக்டரா இல்ல மாட்டு டாக்டராடா? இன்னொரு தடவை நான் சாப்பிடும் போது ஊசி பட்டன்னு வச்சுக்கோ, நாட்டுக்கோழிக்கு பதிலா உன் கழுத்தை திருக்கி ஒருவேளை சாப்பாட்டு கணக்கு சாப்பிடுவான், ஞாபகம் வச்சுக்கோ. டேய், இவனை தூக்கிட்டு போய் குடல்ல போடுங்க. போடா, தூக்கிட்டு போடா. எப்பா, இங்க பாரு பாண்டி, எங்க காலத்துல பார்த்தமா கதையை முடிச்சமான்னு இருப்போம். இந்த பொம்பளைங்க காலை பிடிச்சா மேல ஏறுவாளுங்க, கழுத்தை பிடிச்சா கால்ல விழுவாளுங்க. சரி அண்ணா கொஞ்சம் இருங்கண்ணா, இந்த மாதிரி விஷயத்தை என்கிட்ட விடுங்க, நான் பாத்துப்பேன்ல. என்னதான் பார்த்த? நமிதா பெட்ல நான் பார்த்த மாதிரி. எப்பா கண்ணா, பார்த்து என் வயிறே காஞ்சி போச்சு. நீ பார்த்ததெல்லாம் போதும், நிறுத்திக்கோ. இனிமே என் பையன் பார்த்துப்பான். பொண்ணுங்க விஷயத்தை கையாடுறது ஒரு கலைன்னா, அவங்க கிட்ட ஆவேசத்தை காட்டினா நம்ம கிட்ட கோவத்தை காட்டுவாங்க, கொஞ்சம் அன்பை காட்டினா நிறைய பாசத்தை காட்டுவாங்க. அந்த பொறுப்பெல்லாம் என்கிட்ட விடுங்க. எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்க, அந்த பொண்ணை சாப்பிட வைக்கிறேன், உங்களை கல்யாணம் பண்ணிக்க வைக்கிறேன். எங்களால முடியாத வேலையை நீ செய்வியா? அதான் எப்படி செய்வேன்னு கேக்குறேன். அதான் லான்னு சொல்றது. சொன்ன மாதிரி செய்யலைன்னா செருப்பால் அடிச்சுக்கங்க. அவன் அடிக்க சொன்னா உங்களை அடிச்சுக்க சொன்னானா? சொல்லிட்ட மண்டையா, எப்ப பார்த்தாலும் எனக்கு முடுக்கா கேக்குறேன். டேய் ஐயா, லாயர் கிட்ட சாப்பாடு பிளேட் என்னது சுப்பியா? புரியுது? சுப்பின்றா சுப்பி. சுப்புராஜி MALLB. Give respect and take respect. அங்க எல்லார்கிட்டயும் நீ செத்து போயிட்டு தான் போய் சொல்லிட்டு எங்க வந்து நீ ஜல்சா பண்ணிட்டு இருக்கியா?
நான் செத்து போயிட்டேன்ல. ஆமா ஆமா, நான் நிஜமாவே செத்து போயிட்டேன். செத்தவன் எப்படா உயிரோட இருக்க? அது அவன் சுப்பராஜ் சார், நான் அவன் தம்பி டப்பராஜ், ட்வின்ஸ். என்னடா காதுல பூ சுத்துறியா? நீங்க வேற கதலாம் இல்ல சார். அவன் ஹலோ பிரதர், நான் சலோ பிரதர். என்னடா என்ன பண்ணிட்டு இருக்க நீ? அதோ அந்த பெரிய ஹோட்டல் இருக்குல்ல, அது நான் பெரிய சமைக்கிறேன். அப்படின்னா நீ சமைக்கிறேன் அப்படிதானே? விதவிதமான சமையல்களை நிமிஷத்துல செஞ்சு எல்லாரும் அசத்துருவேன். அப்படியா? அப்ப வண்டியில ஏறு. நான் தான் லாயர் எல்லாம் சொல்லிட்டேன் சார், நான் சமையல்காரன் சார். நாங்க இப்ப தேடுறது லாயர் இல்ல, சமையல்காரன. அடிங்கடா, நல்லா அடிங்க. நம்ம அடிக்கிற அடியில சுப்பியோட ஆத்மா மேல இருந்து சந்தோஷப்பட்டு ஆனந்த தாண்டவம் ஆடி கீழே இறங்கி அப்படியே நம்ம வீட்டுக்குள்ள வரணும். அடிங்கடா, நல்லா அடிங்க. ஏன்டா நிறுத்திட்டீங்க? இவன் என்னடா மேல இருந்து நிஜமாலே கீழே இறங்கி வந்த மாதிரி வந்திருக்கா? இறக்குங்கடா, இறக்குங்க. இல்லைங்க, அவன் தம்பி டப்பாராஜ். நிஜமாவா? இவ சுப்பி இல்லையா? இல்லங்க. அப்புறம் எப்படி நம்ம சுப்பியும் இவனும் ஒரே மாதிரி இருக்கானுங்க? அவன நான் ட்வின்ஸ்ங்க. அது சரி, சமயக்காரனை கூட்டிட்டு வர சொன்னா இந்த டப்பா எதுக்குடா தூக்கிட்டு வந்தீங்க? இந்த டப்பா விதவிதமா சமையல் பண்ணுவானா. 5 ஸ்டார் ஹோட்டல்ல பெரிய சமையல்காரனா ஐயா. டே டப்பா, இங்க சமையல் எல்லாம் நல்லா இருக்கணும். இறக்குங்கடா அவனை. போ, போய் பருப்பு வேக போ. சரிங்க. ஏ டப்பா, எங்கடா அப்படியே போற? உங்க அண்ணன் போட்டோக்கு மாலையை போட்டுட்டு கும்பிட்டுட்டு போ. கும்பிட்டது போதும், போய் சமையல் ஆரம்பி. பசிக்குதுடா, போடா. சோமிகளே, இந்த ஆளு என்னடா மறுபடியும் வந்திருக்கா? இப்ப என்ன செய்யறது? மாமா, நீங்க இன்னும் சாவலையா? டே லாசே, இது செத்து போனவங்க பெரிய மாமா இல்லடா, உயிரோட இருக்கிற சின்ன மாமா. என்னடா அப்படி பாக்குறீங்க? உங்க சின்ன மாமாக்கு நீங்க இங்க வந்த விஷயம் தெரியாதா? எப்படி சார் தெரியாம இருக்கும்? அண்ணன் போன சோகத்துல மறந்து போயிருப்பாரு. தாய்லாந்துல பூஜை ஏத்துக்க வேண்டிய சுவாமிங்க நீங்க, இந்த கும்பல்ல எப்படி வந்து சேர்ந்தீங்க? வேலியில போன ஓனான வெட்டிக்குள்ள விட்டுக்கிட்ட மாதிரி உன்னை காப்பாத்த போய் நாங்க மாட்டிக்கிட்டோம் பக்தா. உன் மேட்டரை செட்டில் பண்ணலான்னு ஒரு குவார்டர் அடிச்சுட்டு பஸ்ல ஏறணும் கண்ணா. நீங்க சரக்குலாம் போடுவீங்களா சாமி? பெக்குனா பிராண்டியோ விஸ்கியோ இல்ல கண்ணா, அமிர்தம். அத குடிச்சிட்டு மயங்கி இருந்தப்போ இன்னொரு டாஸ்மாக் குடிகாரன் வந்து எங்க மோதிரத்தை அடிச்சிட்டு அந்த போயிட்டான். திருட்டு அட்டாக்ல சொர்க்கத்தோட எங்களுக்கு இருந்த கனெக்ஷன் கட் ஆயிடுச்சு கண்ணா. அதனால நாங்க இங்கேயே இருந்துட்டோம். மோதிரம் தொலைஞ்சு போனதுக்கு நீங்க பூமியில இருக்கிறதுக்கு லிங்கே இல்லையே சுவாமி. நீ ஜெகதல பிரதாபன் அதிலோக சுந்தரி படம் பார்க்கலையா கண்ணா? பார்த்தேன் சாமி, ஸ்ரீதேவிக்காக 50 ரூபாய்க்கு பார்த்தேன். அதுல ஸ்ரீதேவி எதுக்காக பூமியில இருந்தாங்க பக்தா? மோதிரம் தொலைஞ்சு போனதுனால பூமியிலே இருந்துட்டாங்க. நாங்களும் அதே காரணத்தினால தான் இருந்துட்டோம். நாங்க வெளியில தங்கனா பிரச்சனை வரும்ல பக்தா, அதனால தான் உன் மருமகன் போய் சொல்லி அந்த வீட்லயே செட்டில் ஆயிட்டோம். ஆஹா, முட்டாள். தெய்வங்களுக்கே மாமா ஆயிட்டேன். என் ஜென்ம சாபல்யம் அடைஞ்சிச்சு சுவாமி. அது சரி, நீ ஏன் செவுத்துல அடிச்ச பந்து மாதிரி திரும்பி வந்திருக்க? அந்த கொடுமையை ஏன் கேக்குறீங்க? எல்லாம் என் தலைவிதி. சுப்ராஜ் MA LLBன்னு சொன்னா எங்க தூக்கிட்டு போயிடுவாங்களோன்னு சமையல்காரன்னு சொல்லி வேற ஏதாவது சொல்லிருக்கலாம்ல. அவனுங்களுக்கு சமையல்காரன் தேவைன்னு எனக்கு எப்படி தெரியும் சாமி? நாங்க தெய்வங்கள்ன்ற ரகசியத்தை யார்கிட்டயும் அதை சொன்னேன்னு வச்சுக்க, உன் கபால வெடிச்சு 1000 துண்டுகளா செதறி. யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் சாமி. எனக்குள்ளேயே எல்லா விஷயத்தையும் போட்டு புதைச்சுக்குவேன். அட பாவிகளா, எனக்கே தெரியாம இது என்ன லவ் ஃபிட்டிங் சுவாமி? இது லவ் ஃபிட்டிங் இல்ல, பப்பியாலை சுப்பி லவ் ஃபிட்டிங் சுவாமி. இந்த பக்தை ஒரு பக்தனை லவ் பண்ணிட்டா, அதனால அந்த மேரேஜ் ஸ்டாப் பண்ணி இந்த மேரேஜ் நடத்தணும்னு நம்ம ஜெட்லி ஜாக்கி சான் பிளான் பண்ணிருக்காரு. இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும் சுவாமி? கர்த்தா கர்மா கிரியா எல்லாமே என் நண்பன் தான் பக்தா. உங்க நண்பர் கர்த்தா, அவருக்கு கர்மம், கிரியா நீதான் சுவாமி. பக்தா, உங்களை மாதிரி சுவாமிகளோட நான் கலந்துக்கிறது நான் பூர்வ ஜென்மத்துல செஞ்சேன் புண்ணிய சுவாமி. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. மொக்க மொக்க. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.